நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. நீட்டுக்கு போகலன்னா நான் டீ பார்ட்டிக்கு போனது போவாது. நீ டீ பார்ட்டிக்கு போனாலும் போவாட்டியும் நீட்டு பொசிஷனில் கவர்னர் ஸ்டாண்டு ஒன்று தான், உங்கள் ஸ்டாண்டு ஒன்று தான், எதுவும் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் இபிஎஸ்க்கு ஃபோன் போட்டு கூப்பிடலன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணாமலை சொல்லிட்டார், இபிஎஸ் சொல்லலை. இந்த மறந்துடாதீங்க, மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு யாராலையும் ஆள முடியாது. 99 கலைஞர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி நான் எழுதி கொடுக்குறேன், சத்தியம் பண்ணுறேன், ஸ்டாலின் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பிகாஸ் இட்ஸ் பொலிட்டிக்கல் சூசைட். திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே பிளஸ் சீமான், விஜய் இவங்கெல்லாம் ஒன்றிணைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கும்? இதுதான், இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சேலஞ்சு நான் பார்க்கறது போதைப்பொருள் பழக்கம். வெள்ளமாக ஓடுதுங்க, வெள்ளமாக ஓடுது போதைப்பொருள். பள்ளி மாணவர்கள் மத்தியில் கல்விக்கூடங்களில் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோதான் பொய் சொன்னாலும் மறுத்தாங்கன்னாலும் பொய் தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்க. இன்றைக்கி எல்லாமே அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டாலின் தான். நான் சமீப நாட்களில் சொல்கிறது தான் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் உங்ககிட்டையும். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் மிகவும் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். எதிர்கட்சி தலைவரே அவர் கிடையாது. எடப்பாடி இருக்காருல்ல சார், பவர்ஃபுல்லா இல்லையாங்க? 4.5 ஆண்டு காலம் 3% தான் டிஃபரன்ஸ் 2021 இவர் தலைமையில அதிமுக, எடப்பாடி தலைமையில இருங்க. பார்க்கும்போது கரெக்ட் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும். இல்ல நான் நீங்க அகைன் பர்சன்டேஜுக்குள்ள போறீங்க. நம்ம சீட்ஸ் தான் பேசுறோம். திமுகவை வாழ வைப்பது ஆளுநர், அண்ணாமலை, மோடி அப்படிங்கிறீங்க. இதுல ஷார்ட் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம்ல இப்போதைக்கு இப்ப உள்ளது. இப்ப ஆளுநர்ல நீங்க சொல்றீங்க, இப்ப ஆளுநர் எப்படி திமுகவை வாழ வைக்கிறாரு அப்படின்னா அந்த எதிர்ப்பு தான். அவர் பேசுறது இவங்களுக்கு பிடிக்கல, அதாவது இவர் கொள்கைக்கு மாறா பேசுறாரு அப்படிங்கிறது. ஐஐடி விழாவில் பேசுனதை கூட நீங்க கோடிட்டு காட்டுறீங்க. முந்தைய ஆண்டு ஆளுநருடைய அந்த சுதந்திர தினத்துல அளித்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறாங்க. நீட்டு மசோதாவுக்கு விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலைன்னு. அங்க திமுக பலம் பெறும். ஆளுநரை எதிர்க்கிறாங்க. நீட்டு நமக்கு வேண்டாங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடா இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இங்க உறுதியா இருக்கிறாரு ஸ்டாலின். இதற்காக இந்த தேநீர் விருந்தையே புறக்கணிக்கிறார். ஆளுநருக்கு எதிர்ப்புங்கிறது பலம். இந்த வருஷம் அதே நீட்டு விலக்கு மசோதா ஒரு ஒப்புதல் தரல, நிறைய விஷயங்கள்ல முரண்பாடு. நாள் தான் திமுக ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தின்னு பேசுறாரு. இதை தாண்டி நீங்க போகும்போது அந்த பலம் கொஞ்சம் குறையுது இல்ல? இன்னொன்னு அண்ணாமலையே எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இங்க என்னதான் அவர் அண்ணாமலை சொன்னா கூட அதையும் எதிர்ப்பாக தான் திமுகவுடைய தரப்பினர் பார்க்குறாங்க. அவருக்கு ஃபோன் போட்டு நீங்க வாங்க விழாவுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏன் இபிஎஸ்க்கு எதிர்கட்சியில தான் இருக்கிற அவருக்கு கூப்பிட்டாரு? அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? அப்ப இந்த இடத்துலயும் திமுகவுடைய பலம் கொஞ்சம் வலுவிழக்கும். அடுத்து மோடியுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இங்க பலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இங்கேயும் நீங்க அவருடைய ஒன்றிய அமைச்சர் கேபினெட்ல நம்பர் 2 ராஜ்நாத் சிங்கை வச்சுதான் நான் இங்க நாணயத்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த கேள்வி, இதெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில பெரிய ஒரு விமர்சனம், கிரிட்டிசைஸ் பண்றது, அனலைஸ் பண்ற ஒரு தரப்பு கிடையாது. சாமானியன் மத்தியில திமுகவுடைய பலத்தை கொஞ்சம் இறக்கும்ல. நீங்க சொன்னது எல்லாமே நிகழ்வுகள். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபோன் போட்டு கூப்பிட்டது, நீட்டுக்கு போகலன்னா நான் டீ பார்ட்டிக்கு போனது போவாது. நீ டீ பார்ட்டிக்கு போனாலும் போவாட்டியும் நீட்டு பொசிஷனில் கவர்னர் ஸ்டாண்டு ஒன்று தான், உங்கள் ஸ்டாண்டு ஒன்று தான், எதுவும் மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் இபிஎஸ்க்கு ஃபோன் போட்டு கூப்பிடலன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணாமலை சொல்லிட்டார், இபிஎஸ் சொல்லலை. வெளியில சொன்னாதான் நமக்கு தெரியும். அவசியமே இல்லை சொல்லணுன்ட்டு. அண்ணாமலை ஏதோ காரணத்தால் சொல்லிட்டாரு. இப்போ இது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கலைஞரோட 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுறதுன்றது நிச்சயமாக அது என்னை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு தான், கொண்டாட வேண்டிய விஷயம் தான். எனக்கு அதில் திமுகவோட அரசின் மீது இன்றைக்கி நமக்கு 1000 வருத்தம், விமர்சனம், கோபங்கள் இருக்கலாம். ஆனால் இப்போ கலைஞர்ன்ற ஒரு தலைவர், அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவரை நிறையா நான் பாராட்டியும் பேசியிருக்கேன். அவருடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம மறுதளிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைவருக்கு இந்த மாதிரியான கௌரவங்களை செய்கிறதுன்றது தமிழ்நாட்டுக்கான கௌரவமாக தான் நான் பார்க்குறேன். இது எல்லாருக்குமான ஒரு விழா. அந்த விழாவை தான் அந்த கவர்மெண்ட் எடுக்குது.
அதில் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு பாத்தியதை இருக்கலாம். அவங்க அப்பா அவருடைய கான்ட்ரிபியூஷன், அவருக்கு கீழே அந்த ஆலமரத்துக்கு கீழே 45-50 வருஷம் இருந்தார். முன்னாலேயே வர வேண்டியவர், ஆலமரத்துக்கு கீழே எதுவுமே வளராதுன்ற மாதிரி அவர் இருந்தார். இன்றைக்கி அவர் வந்து தனக்குன்னான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்கார். இந்த ராஜ்நாத் சிங் வர்றது இதெல்லாமே வந்து நான் திரும்ப நீங்கள் எங்கே வந்தாலும் இது திமுகவோட பிஜேபி எதிர்ப்பை குறைக்காதா, மக்கள் மத்தியில் அவங்களோட செல்வாக்கை குறைக்காதா, அவங்க வந்து பிஜேபியோட மறைமுகமாக காம்ப்ரமைஸுக்கு போகிறாங்களோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வராதான்னு நீங்கள் கேட்குறீங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் அந்த எண்ணம் வரலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே பொலிட்டிக்கலி அவங்க பிஜேபியோட நேரடியாக அலையன்ஸ் வச்சாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க, சூசைடு. அப்போ தான் அந்த மாதிரி கலைஞர் 99 பண்ண தவிர பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு பாதிப்பு வரும். அல்லது நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது கொள்கை விஷயத்தில் பிஜேபியை வந்து அவங்க வந்து ஆதரித்து நேரடியாக கூட இல்லை மறைமுகமாக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனை அந்த தாக்கம் வரும். அது ரெண்டையுமே அவங்க இப்போ செய்யலை. நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, பினராயி விஜயனாக இருக்கட்டும், மமதா பானர்ஜியாக இருக்கட்டும், ரேவந்த் ரெட்டியாக இருக்கட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும், பகவத்சிங் மானாக இருக்கட்டும், பஞ்சாபில் எல்லாருமே வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மோடி அரசாங்கத்தோட இணக்கமாக போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. நாட்டை நடத்த முடியாதுங்க, மாநிலத்தை நடத்த முடியாது. நீங்களும் நானும் இந்த குளிர் பதனூட்டப்பட்ட அறையில் உட்காந்து எப்படி வேணால் பேசலாம். ஆனால் நீங்கள் ஒரு நிர்வாகம்னு வரும்போது அவங்க சில காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த காம்ப்ரமைஸ் வந்து கொள்கை அளவில் இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ வக்ஃப் வாரிய சட்டமாக இருக்கலாம், யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அவங்க பிஜேபியோட கோர் அஜெண்டா திமுகவுக்கு எதிரானது. அந்த விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் வந்து நீங்கள் பெருசுப்படுத்த தேவையில்லை. ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியில் வந்து ஏங்க ஒரு குடியரசு தின உரை தேநீர் விருந்தையும் சுதந்திர தின தேநீர் விருந்தையும் என்ன கேட்டிங்கன்னா வந்து அரிதினும் அரிதான நிகழ்வை தவிர மற்றபடி எல்லா கட்சிகளுமே அதை புறக்கணிக்கக்கூடாது. அது எல்லாரும் சேர்ந்து இருப்பதற்கான ஒரு 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 தருணம் அது. அதாவது வந்து இட்ஸ் அ ஜாய், ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜாய். லைஃப்பில் அந்த மாதிரி வந்து சில தருணங்கள் தான் வரும். எப்பயுமே முறைச்சிக்கிட்டு குரோதத்தோடு இருக்க முடியாது. நேர் எதிரும் கருத்து இருக்கவங்க கை குலுக்கிறதும் கட்டி பிடிச்சிக்கிறதும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பண்பட்ட ஜனநாயகத்துக்கு அழகு. அதை தான் முதலமைச்சர், இந்த கவர்னர் ரொம்ப தப்பு பண்ணுறாருங்க. ஆனால் முதலமைச்சர் டே 1லேருந்து பெருந்தன்மையாக தாங்க நடந்துக்கிறார். ஓரிரு முறை அவர் புறக்கணித்தார். இந்த முறை புறக்கணிப்பதற்கு கண்ணு காது மூக்கு வச்சு நம்ம கதை கட்ட வேணான்றது என்னுடைய கருத்து. ஒன்று தெரிஞ்சுக்குவாங்களேன், அவங்களுக்கு இன்னும் ஒரு 22-21 மாதம் இருக்குது. இந்த நிர்வாகத்தை நடத்துறதுக்கு நிரம்ப சிக்கல் இருக்குங்க. நம்ம 1000 பேசிடலாம். அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ணணுன்னா அவங்க நிறைய தப்பு நடக்குதுங்க. கவர்மெண்ட்டில் கொள்ளடிக்கிறாங்க, கட்சிக்காரன் நிறைய தப்பு பண்ணுறான், அதிகாரிகள் அமைச்சர்கள்லாம் நிறைய தப்பு பண்ணுறாங்க, கரப்ஷன் நிறையா நடக்குது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா கவர்மெண்ட்லேயும் தான் நடக்குது, எல்லார் ஆட்சியிலையும் நடந்தது. ஊழலுக்காக ஒரு முதலமைச்சர் வந்து தண்டிக்கப்பட்டு சிறைக்கே போனார். இது அடுத்த மாதம் வந்துன்னா 10 வருஷம் ஆகுது ஜெயலலிதா சிறைக்கு அனுப்பப்பட்டு. அதனால் அதை அளவுகோலாக வச்சு நம்ம பேச முடியாது. காமன் மேனுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குதா, குறிப்பாக மத சார்பற்ற அந்த ஒரு செக்யூலர் அட்மாஸ்பியருக்கு பாதிப்பு வந்திருக்கா இல்லையான்றது அது ஒன்று தான் அளவுகள். எவ்வளவோ இடைஞ்சல்களை மாநில அரசுக்கு மோடி கவர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஃபண்ட்ஸு வரல, சுத்தமாக வரல. ஒவ்வொரு பில்லையும் தகராறு பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு டிஎம்கே கவர்மெண்ட். உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை போவீங்க நீங்கள்? சலிச்சிருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பொன்முடி விடுதலை ஆனார், கவர்மெண்ட் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணி அவர் இப்போ ரிலீஸ் பண்ண உடனே பதவியேற்று வைக்கிறது இந்த கவர்னரோட வேலை. அவர் செய்யலை, அதுக்கு போய் மல்லு கட்ட வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் கடைசியில் கிடச்சது, அவர் 12 மணி கேஸ் வரும்போது 10 மணிக்கு அவர் பதவியேற்பு பண்ணிட்டார். ஆனால் அதில் இருக்க சிரமத்தை நீங்கள் யோசிக்கணும். ஆட்சியை நடத்தும் போது அதில் பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நாணல் மாதிரி இருந்ததுனா தாங்க வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஒரு அரசியல்லையுமே வந்து பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியை நடத்தும் பொழுது இந்த மாதிரியான காம்ப்ரமைசஸை பண்ணலைன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. அப்போ வாக்களித்த மக்களை உங்களை ஏற்று கேள்வி கேட்போம். அந்த நெருக்கடி இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, டெலிவரி பண்ண முடியல, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மறந்துடாதீங்க, மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு யாராலையும் ஆள முடியாது. மத்திய அரசை உங்களுக்கு 1000 விமர்சனம் மோடி மேலே இருக்கலாம். உங்கள் செய்தி தொடர்பாளர்களை வச்சு தினம் நீங்கள் நம்ம மோடியை பற்றி எவ்வளோ வேணால் விமர்சனம் பண்ணலாம், நாராக கிழிக்கலாம் மோடியை, தொலைக்காட்சி விவாதங்களையும் யூடியூப் சேனல்லையும் தெருமுனை கூட்டங்களையும். நிர்வாகத்தை எப்படி நடத்துவீங்க? அவங்க நினச்சாங்கன்னா 1000 விதத்தில் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீக்கு போக்கா நீங்கள் வந்து நாணல் மாதிரி வளைய வேண்டிய நேரத்தில் வளைஞ்சு நிர்வாகத்தை மேலே கொண்டு போகிறது தான் சாமர்த்தியமாக ஒரு அரசியல்வாதி, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியனுக்கான அடையாளம். அந்த விதத்தில் ரொம்ப அழகாக தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால் இந்த நிகழ்வுகளை
தேநீர் விருந்தில் கலந்து கொண்டது, ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் நாணயத்தை வெளியிடுவதை நீங்கள் வந்து பெருசாக அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு பார்க்க வேண்டான்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நான் உறுதியாக நம்புகிறேன், பிஜேபி மோடி எதிர்ப்பில் திமுக ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அவங்க நினச்சா கூட பண்ண முடியாது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் சில நேரங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். நீங்கள் நினச்சா கூட உங்கள் நிலைப்பாட்டிலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாது. நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாகவே நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். யூ பிகம் பிரிசனர் ஆஃப் யுவர் ஓன் பொசிஷன். அதுதான் இன்றைக்கி திமுகவோட நிலைமை. 99 கலைஞர் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி நான் எழுதி கொடுக்குறேன், சத்தியம் பண்ணுறேன், ஸ்டாலின் பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். பிகாஸ் இட்ஸ் பொலிட்டிக்கல் சூசைடு. ஒருபோதும் அவர் நினைச்சா கூட பண்ண முடியாதுங்க. இன்னொன்று, டிஎம்கேன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன். அது ஏதோ ஸ்டாலினோ உதயநிதியோ நினச்சா பண்ணிட முடியும்னு நினச்சி பண்ண முடியாதுங்க. சிஸ்டம் அலோவ் பண்ணாது அதை. ஆகவே அவங்க பிஜேபியோட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த விஷயங்களை நீங்கள் சில நேரங்களில் சில விஷயங்கள் பண்ணி இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தாங்க ஆகணும். வேற வழியே இல்லை. அவங்க எதிர்கட்சியாக இருந்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ இது பெரிய மூவ். இன்றைக்கி திமுக எதிர்கட்சியாக இருந்து கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் அழைச்சிருந்தாங்கன்னா அப்போ அவங்க நெருங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ அப்படி நம்ம நினைப்பதற்கான எந்த விதமான அவசியமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், கட்டமைப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். இப்போ வாக்கு வங்கி அப்படின்னு பார்க்கும்போது 2019 திமுக 33.2%, அதே 2024 திமுகவுக்கு 26.9%. இது தனித்து. கூட்டணியோட நம்ம பார்க்கும்போது 53% 2019, 24 46.97%. அப்போ இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த நிலைமை எப்படி இருக்கு? அது குறையதாங்க செய்யும். 2 எலெக்ஷனில் கண்டினியூஸாக அப்படியே மெயின்டைன் ஆகாது. தோத்தவங்க வந்து சதவீத கணக்கு பேசுகிறதும் ஜெயிச்சவங்க சீட்டை பேசுகிறதும் காலகாலமாக இருக்குது. கலைஞர் ஒவ்வொருத்தரும் தோத்தப்பையும் முரசொலியில் பக்கமாக எழுதுவார், உடன்பிறப்புகளை உற்சாகப்படுத்துறதுக்கு. அந்த சதவீதம் இந்த சதவீதம் இந்த சதவீதம் பார்க்குறவனுக்கு தலை கிருன்னு சுத்தம். ஏன்னா அது சீட்டே இல்லை, கலைஞர் ஏதோ சொல்கிறாரு. ஆனால் நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ தோற்றுருக்க. அட் த எண்ட் ஆஃப் த டே உனக்கு எம்பிஸ் இருக்கா இல்லையா, உங்களுக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக சதவீதம் குறைந்து இருப்பது என்பது உண்மை தான். இதை வச்சு நீங்கள் எடை போட முடியாது. 40 ஜெயிச்சிருக்காங்கல்ல, நீங்கள் 7% குறைஞ்சி கடந்த முறை ஒரு சீட்டு தோத்தாங்க. இந்த முறை அது கூட இல்லை. 40-0ங்க. 40-0 கலைஞர் 2004 பண்ணது 40-0. அப்போ எதிர்கட்சியாக வந்து பண்ணார் கலைஞர், இவர் ஆளுங்கட்சியாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சதவீத கணக்கை நீங்கள் பெருசுப்படுத்த தேவையில்லை. அசம்பிளியை தான் இவங்க இப்போ பார்க்கணும். 2026 அசம்பிளியில் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே தவிர, இந்த நீங்கள் சொல்கிற புள்ளி வர கணக்கு வந்து எனக்கு ஒன்றும் அது பெருசாப்படலை. அது நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனில் தோற்றவங்களும் ஜெயிச்சவங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா சதவீதம் குறையிறதும் கூடுறதும் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அது 2019 எலெக்ஷனில் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 38% வாங்கின பிஜேபிக்கு 303 சீட்டு, 19% வாங்கின காங்கிரஸுக்கு வந்து வெறும் 52 சீட்டு, 12 கோடி மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. இந்த முறை வந்து 23% வாங்கின காங்கிரஸுக்கு 99 சீட்டு, 36% வாங்கின பிஜேபிக்கு 240 சீட்டு. ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனுக்குள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அது கிடையாது அளவுகோல். என்ன கேட்டிங்கன்னா, சீட்டு ஜெயிச்சா இல்லையா, ஃபஸ்ட்டு கோல் சிஸ்டம். நமக்கு சதவீதத்தை வச்சு பேசுகிறதுன்றது நாமளே திருப்திப்படுத்துறதுக்காக பேசிக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சு உங்ககிட்ட எம்எல்ஏ எம்பிஸ் இருக்காங்களா, அதுதான் அளவுகோல். அப்படி தான் நம்ம பேச முடியும். அதே மாதிரி சார், நம்ம எத்தனை இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்குன்னு பார்க்கும்போது 2024 இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் நம்ம முன்னிலை பெற்றிருக்குது அப்படின்னு அது ரீதியாக நம்ம எடுக்கிறோம்ல சார். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிகளையும் நம்ம கணக்கில் வைக்கும்போது 224 இடங்கள் ஏறத்தாழ வந்துருச்சு திமுக முன்னிலை பெற்றிருந்தது அப்படின்னு. அப்போ இது வந்து அடுத்த 2026க்கு அப்படியே நம்ம கொண்டு வரும்போது கன்சால்டேட் பண்ணும்போது இந்த 200 இடங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்காது. அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த 21 அசம்பிளிக்கு போட்டது கிடையாது, அசம்பிளி தொகுதியில் போட்டிருக்கலாம். இது பார்லிமெண்ட்டுக்கு போட்டது. 1980 எம்ஜிஆர்ன்ற ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாரு. திமுக காங்கிரஸ் 37 சீட்டு ஜெயிக்குது. 3 மாதத்தில் இந்திரா காந்தி கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் கவர்மெண்ட்டை, இந்தியா பூரா 10 கவர்மெண்ட் 9 கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவோம், எம்ஜிஆரையும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. காங்கிரஸ் திமுக 110 நிற்கிறாங்க. அதே எம்ஜிஆர் 3 மாதம் பொறுத்து தனியாக 140 சீட்டு 132 சீட்டு ஜெயிச்சு வர. அதில் தான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டது. ஆமாம், என்ன தவறு செய்தேன்னு கேட்டது. நம்ம இதே அண்ணா சாலையில் நான் பார்த்துருக்கேன், 10ஆம் வகுப்பு மாணவனா, அந்த மாதிரியான ஒரு மக்கள் வெள்ளத்தை பார்த்ததே கிடையாது. எம்ஜிஆர்ன்ற அந்த ஒரு மாபெரும் பேரதிசயம், ஃபினாமினா ஆங்கிலத்தில் சொல்லுவோம், எந்த வரையறைக்கும் உட்படாத, எந்த ஒரு அறிவாளி சிந்தனையாளன், எந்த ஒரு அரசியல் விற்பனர்களுடைய ஃபார்முலாக்குள்ளேயும் அடங்காத ஒரு மாபெரும் தலைவர். மக்கள் கடல் மத்தியில் நீந்தி வந்தார் அவர்.
அந்த தலைவர் தோற்று போனார் 2 சீட்டு. நான் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சு வந்தேன். இந்த 221 ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. இந்த 221 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்தது. இது இதை வச்சு நீ அப்படியே அந்த 200லேருந்து 221 வந்துருமானா ஐம் சாரி, ரொம்ப தப்பான ஒரு அபத்தமான கருத்து. இது எனக்கு மோடி வேணுமா வேணாமான்றது. தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி மோடி தான் பேசும். அதுதான் திமுகவோட பலம். அதனால தான் நான் சொன்னேன், as long as மோடி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. இந்த 221ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது பார்லிமெண்ட்டுக்கான ஓட்டு, இது அசம்பிளிக்கான ஓட்டு கிடையாது. அசம்பிளி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைனாமிக்ஸில் தான் இருக்கும். பட் ஸ்டில் ஐ வில் சே 5 கார்னர் 5 முனை போட்டி வந்ததுன்னா டிஎம்கே அலையன்ஸு கிளியர் எட்ஜ் தான். அதில் மாற்று கருத்துக்கு கிடையாது. அது எந்த அளவுக்கு இவங்க எதிர்கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு அதை 3 கார்னர் ஃபைட்டாக மாற்றுறாங்க அப்படின்றது தான். பிஜேபி ஃபேக்டர் இருக்க வரைக்கும் ஏடிஎம்கேவால் எடப்பாடியால் அங்கே போக முடியாதுங்க. அவர் பிஜேபி கண்டிப்பாக போக மாட்டார் 26ல் நான் நம்புகிறேன். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாருன்னா இப்போ இருக்க அவர் கூட இருக்கவங்களே சிலர் வெளியேறுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம மறுக்க முடியாது. தேமுதிக சொல்றீங்க? இன்னும் ஏடிஎம்கே உள்ளேருந்தே வெளியேறலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இப்போ ஓபிஎஸ் வெளியில் போய் இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறாருல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி கிட்டேருந்து சிலர் வெளியேறினாலும் அவர் தனிமரமாக நிற்க மாட்டார். அவர் கூட கணிசமான எம்எல்ஏக்களும் கட்சிக்காரர்களும் நிற்பாங்க. கன்சால்டேட் பண்ணிட்டார் அவர் அந்த அளவுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் 3 கார்னர் ஃபைட் பிஜேபி கிட்ட. இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஒரு செக்ஷன் வெளியேறி போய் ஏடிஎம்கே எடப்பாடி தலைமையில் அவங்க ஒரு தனியாக இப்போ இருக்க மாதிரியே இருந்து சீமானன் விஜய் ஃபேக்டர் இருந்ததுன்னா இட்ஸ் அ கிளியர் டிஎம்கே ஸ்வீப். ஏன்னா நம்பர்ஸ் கேம் தான். பார்லிமெண்ட்டில் எப்படி 40 அடித்தாங்களோ ஃபுல்லாக அடிக்க முடியாது, பட் டெஃபினெட்லி 175+ வரைக்கும் கூட போகும். 5 முனை போட்டி வந்தோன்னா இவங்களால் களத்தில் நிற்கிறது என்பது கடினமான ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லாமே அட்வான்டேஜ் ஃபார் ஸ்டாலின் தான். நான் சமீப நாட்களில் சொல்கிறது தான் இங்கேயும் பதிவு பண்ணுறேன் உங்ககிட்டையும். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் மிகவும் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் தான். எதிர்கட்சி தலைவரே அவர் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 52ல் ஆண்டப்போ திமுகவில் கலைஞர், அண்ணா போன்ற பெரிய தலைவர்கள் எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாங்க. அண்ணா வந்தப்போ காமராஜர், கருத்திருமன், பக்தவச்சனம் இந்த மாதிரியான பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞருக்கு எதிர்கட்சி தலைவரே ஒரு 3 வருஷம் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் எம்ஜிஆர், கலைஞருக்கு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு கலைஞர், எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலின் வலுவான எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு ஸ்டாலினுக்கு யார் எதிர்கட்சி தலைவர்? அதே மாதிரி மீடியா எடப்பாடி இருக்காருல்ல சார், பவர்ஃபுல்லாக இல்லையாங்க. 4.5 ஆண்டு காலம் 3% தான் டிஃபரன்ஸ். 2021ல் இவர் தலைமையில் அதிமுக, எடப்பாடி தலைமையில் இருங்க. பார்க்கும்போது கரெக்ட். இல்லை நான் நீங்கள் அகைன் பர்சன்டேஜுக்குள்ளே போகிறீங்க. நம்ம சீட்ஸை தான் பேசணும். அதாவது 75 சீட்டு. தட்ஸ் ரைட். நான் குறைச்ச மதிப்பில்லை. ஆனால் நீங்கள் பர்செப்ஷன் வைஸ் பாருங்களேன். இன்றைக்கி ஸ்டாலினை இந்த 4.5 வருஷம் எடப்பாடி கவர்மெண்ட்டை ஸ்டாலின் பாடாப்படுத்தினார். அவ்வளவு போராட்டங்கள், 17,000 போராட்டங்கள். திமுக மட்டும் இல்லை, பல்வேறு அமைப்புகள் நடத்தின போராட்டங்கள் 4.5 ஆண்டு காலத்தில் அவ்வளவு போராட்டங்கள் நடந்தது. ஆனால் எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரி ஸ்டாலினுக்கு இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரே இல்லை. அதை விட ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், ரொம்ப சிறந்த அதிர்ஷ்டசாலி, உண்மையிலேயே ஸ்டாலின் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னா மீடியா இந்த மாதிரி எந்த ஒரு ஆளும் கட்சிக்கும் சாதகமாக 90% ஆஃப் த காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் இவ்வளவு தூரம் சாதகமாக இருந்ததே கிடையாது. நீங்கள் அதுக்கு ஒரு சரியான உதாரணம் தொலைக்காட்சி வாதங்களை எடுத்திங்கன்னா, காம்படண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு 8லேருந்து 10 தொலைக்காட்சி சேனல், 7லேருந்து 9 வரைக்கும், அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல, பொது கருத்தை உருவாக்குறது. பார்த்தீங்கன்னா 99% 90%க்கு மேலே அதிமுக உள்விவகாரம், மோடி, ஆர்எஸ்எஸ், பங்களாதேஷ் இப்படி தான் போமே ஒழிய திமுகவோட உள்விவகாரங்களை பற்றியோ மாநில அரசின் செயல்பாடுகளை பற்றியோ பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா பதில் லெஸ் தென் 10% இல்லை லெஸ் தென் 5%க்கு தான் இருக்கும். ஆகவே அடக்குமுறையா சார்? ஐ கேன் சே இது இந்த மாதிரியான அணுகுமுறையை இவங்க விரும்பி இவர்கள் மேற்கொண்டார்களா அடக்குமுறையான்னு கேட்டிங்கன்னா விரும்பி யாரும் மேற்கொள்ள மாட்டாங்க. அடுத்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ஐ கேன் ஒன்லி சே கோடி மீடியான்னு வாங்க. கோடி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா. மோடிக்கு கோடி மீடியா. கோடின்றது சொல்லாடல் மட்டும் இல்லை, கோடினா மடியில் உட்காந்துருக்கு. ஃப்ரெண்ட்லி மீடியா. தமிழ்நாட்டில் இருக்கிறதும் ஃப்ரெண்ட்லி மீடியா தான். இவங்க ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். பொன்முடி தண்டிக்கப்படுகிறார் டிசம்பர் 21, 2023. ஒரு சிட்டிங் மினிஸ்டரை கன்விக்ட் பண்ணுது கோர்ட்டு. நேஷ்னல் மீடியாவில் மதியம் 10:30 மணிலேருந்து அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஈவினிங் டிபேட் எல்லாத்துக்கும். தமிழ்நாட்டில் ஒரு மீடியா கூட அன்றைக்கி ஈவினிங் அதை டிபேட்டு கிடைக்கல. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கன்விக்ட் ஆகிறாருன்னா அந்த நிமிஷமே அவரோட பதவி போகுது. த ஸ்பாட், த மினிட் ஹி லூசஸ் இஸ் எம்எல்ஏ சீட், டிஸ்குவாலிஃபைட் அவர். யாருமே வேதத்துக்கு எடுக்கல, பேசலை. அது ஒரு ஸ்க்ரோலாக ஓடுது. அடுத்த நாள் கன்விக்ஷன் 3 வருஷம் சொன்ன பிறகு தான் அன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறாங்க.
நான் அது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஸ்டாலினுடைய எதிர்க்கட்சியும் இல்லை, இஸ் அ ஃப்ரெண்ட்லி மீடியா. ஸோ இஸ் அ மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஆனால் இதுதான் ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இடிப்பாறையில் ஏமராமன்னன் கெடுப்பாறையில் ஆனங்கடம். இந்த 40 தொகுதி ஜெயிச்சதை வச்சு அப்படியே இது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா ஆகலாம், ப்ரொவைடட் 5 கார்னர் ஃபைட் இருந்ததுன்னா. எது வேணால் மாறலாம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 கார்னர் ஃபைட்டோட டைமென்ஷன் மாறுச்சுன்னா அது அப்படியே கூட வந்து வேறு மாதிரி கூட ஸ்விங் ஆகலாம். அதனால் கேக் வாக்குன்னு அவங்கள சொல்ல முடியாது. அவங்களுக்கு கிளியர் அட்வான்டேஜ், பட் அப்படியே ஜெயிச்சிட முடியும்லாம் எதுவுமே கிடையாது. சார், அந்த கூட்டணி வரும்போதே யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இந்த முழக்கத்தை வச்சு தான் இந்தியா கூட்டணி வந்து உருவானது. நாடாளுமன்ற தேர்தலில் பண்ணும்போது முரண்பட்டு மாநில கட்சிகள் இருந்ததும் எல்லாரும் ஒன்று சேர்ந்த அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே ப்ளஸ் சீமான், விஜய் இவங்கெல்லாம் ஒன்றிணைகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா? ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது வந்து இப்போ ஆன்டை மோடி வந்து தமிழ்நாட்டில், பெங்காலில், கேரளாவில், பஞ்சாபில் இந்த மாதிரி இடங்களில் இருந்த மாதிரி, இந்தியாவின் சில பகுதிகளில் இருந்த மாதிரி, தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசு இந்த கவர்மெண்ட் ஒழிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி கோபம் இருக்கா, வெறுப்பு இருக்கான்னா இல்லை. இந்த அரசாங்கத்தின் மேலே வருத்தம் இருக்குது, கோபம் ஓரளவு இருக்குது. ஆனால் திமுக கவர்மெண்ட் ஒழியணும். இப்போ உதாரணத்துக்கு 2006-11 ஒரு கடும் கோபம் இருந்தது கலைஞர் அரசாங்கத்தின் மீது. 96-2001 இல்லை, அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர்மெண்ட்ஸ். ஆனால் அந்த கவர்மெண்ட்டே மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. டிஸ்குவாலிஃபைடான ஜெயலலிதா, எம்எல்ஏவாக தேர்தலில் போட்டி போட முடியாத ஜெயலலிதா தேர்தலே நிற்காம 132 சீட் அவங்க ஆளுங்க ஜெயிச்சு அந்த அம்மா சிஎம் ஆனாங்க. அஃப்கோர்ஸ் 3 மாதம் பொறுத்து சுப்ரீம் கோர்ட்டில் அது குவாஷ் ஆச்சு, அப்புறம் மறுபடியும் ஜெயிச்சு வந்தாங்க. வரலாறு அது. ஏன் சொல்கிறேன்னா 96-2001 கோவம் கலைஞர் கவர்மெண்ட் மேலே இல்லை, வெறுப்பு இல்லை. ஆனால் 2006-11 கலைஞர் கவர்மெண்ட், அவரோட லாஸ்ட் கவர்மெண்ட் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கவர்மெண்ட்ஸ். மக்கள் வந்து அதனால தான் 23 சீட்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரியான கோவம், அந்த மாதிரியான ஒரு வெறுப்பு வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் மேலேயோ ஸ்டாலின் மேலேயோ இப்போ இல்லை. வருத்தங்கள் இருக்குது. ஏதாவது ஒழிஞ்சா போதும், காலையில் 7 மணிக்கு க்யூவில் நின்று யாருக்கு ஓட்டு போட்டால் கவர்மெண்ட் ஒழியுமோ அவங்களுக்கு ஓட்டு போகணுன்ற அந்த கோவம் இப்போ வரைக்கும் இல்லை. இன்னும் 20 மாதம் இருக்குது, 21 மாதம் இருக்குது, இல்லை. இதுக்கு நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய், அந்த 1 கோடி பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. விமன் ஓட் பேங்க் இஸ் வெரி குரூஷியல். அப்புறம் இந்த தவ புதல்வன் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபாய் இப்போ இந்த மாணவர்களுக்கு கொடுக்கறது, இந்த காலை சிற்றுண்டி திட்டம், இந்த இலவச பேருந்து கொடுத்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு குட்வில்ல தான் கொடுத்துட்ருக்குது. பட் பெரிய தவறுகள் அடுத்த 20, 22, 21 மாதத்தில் வந்து கள்ளக்குறிச்சி மாதிரி ஏதாவது 1-2 இன்சிடென்ட்ஸ் அப்படி வந்து விக்ரவாண்டியில ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம், அதான் விக்ரவாண்டி பை எலெக்ஷனை சொல்லாதீங்க. பை எலெக்ஷன் வந்து ஃபார்ஸ். 20 வருஷமாகவே எவன் நின்னாலும் வந்து அங்கே காசு தான் விளையாடுது. அது ஜெயலலிதா ஆரம்பித்து வச்சது. 2003 மார்ச்சில் வந்து திருநெல்வேலியில் ஆரம்பித்து வச்சது அந்த அதுக்கப்புறம் அந்த திருமங்கலம் ஃபார்முலா, பட்டி ஃபார்முலான்னு நீண்டுது. அது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கம் ஃபார்முலான்னு விக்ரவாண்டியை கணக்கிலே எடுக்காதீங்க. உண்மையிலேயே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து பெரிய அளவில் கவர்மெண்ட் மேலே வந்து என்னதான் ஆன்டி மோடி ஃபேக்டர் இருந்தாலும் இவங்க மேலே வந்து ஒரு, அதாவது இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுன்ற கோபம் இல்லை. இல்ல சார், பால் விலை உயர்ந்திருக்கு, வெகுஜன மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கன்சல்டேட் பண்ணணும். இல்லை, அது யார் கன்சல்டேட் பண்ண போறாங்க? அதுதான் சொல்றேன். எதிர்த்தரப்புல இந்த கூட்டணி ஏதாவது அதை வந்து கன்சல்டேட் பண்ணுவாங்களா? இப்படி உருவாக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இதெல்லாம் யார் பேசுறா? இப்ப ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா மோடி எதிர்ப்பு, இங்க ஆளுநர் எதிர்ப்பு, நமக்கு உடைய சுயாட்சி, மாநில சுயாட்சி அப்படின்னு பேசிடுறாங்க. உள்ள இருக்க மக்களுடைய பிரச்சனை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கு எல்லாம். அப்ப இதை எடுத்துக்கிட்டு முன்ன கொண்டு போகணும். அதுக்கு தனியா இல்லை, ஒரு கூட்டணியா அமைப்போங்கிற மாதிரியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் வருமா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. பால் விலை ஏறி இருக்குது, பேருந்து கட்டணங்கள் ஏறி இருக்குது, இப்போ வீட்டு வரி ஏறி இருக்குது, மின் கட்டணங்கள் ஏறி இருக்குது, எல்லாமே ஏறி இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது வந்து என்னதான் இருந்தாலும் ஓரளவாது எதிரொலிச்சிருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், வருத்தம் இருக்குது, கோபம் கூட இருக்குது. ஆனால் அடிபட்டு போயிடுது. ஓரளவாவது அதை காட்டியிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவாவது அது காட்டியிருக்கும். இது அட் த எண்ட் ஆஃப் த டே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 5 வருஷம் பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது எந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பேக் டு பேக் கவர்மெண்ட் ரொம்ப ரேரு தான். எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா கடைசியாக ஒரு தடவை வந்தாங்க. அதர்வைஸ் வந்து அப்படியே மறுபடியும் வருதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. டஃப் ஃபைட் இருக்கும், ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும் நிறையா. பட் பாலிடிக்ஸ்ன்றது வெறும் இந்த பர்செப்ஷன் மட்டும் கிடையாது, நம்பர்ஸ் கேம். அதனால தான் நான் சொன்னேன், 5 உடஞ்சி கிடக்குதுன்னும் போது இவங்களுக்கு அட்வான்டேஜ். நீங்கள் கேட்குறது வந்து
இவங்க இதை கன்சால்டேட் பண்ணுவாங்களான்றீங்க. அந்த வேலையை ஏடிஎம்கே பண்ணணுங்க. இப்போ ஏடிஎம்கே கிட்ட இருக்க ஒரு பெரிய குறையே குற்றச்சாட்டே நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகலேருந்து கூட்டணி கட்சிகள் அவங்கக்கிட்ட வரணும்னு விரும்பினா கூட அவங்க போக முடியாத அளவுக்கு தலைமை வந்து ஒரு மாதிரி ஃப்ளட்ஜிலிங்குன்னுவாங்க. அதாவது வந்து ஒரு 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 கிட்டத்தட்ட வீக்காக இருக்குது. ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தலைமையாக இல்லை. இப்போ நீங்கள் 2006-11 ஜெயலலிதா அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடைசி ஒரு 4 மாதமோ தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது. அப்போ தான் 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் போனாங்க, கடைசியாக விஜயகாந்த் போனார். ஆமா சார், இது அங்க திமுக, காங்கிரஸ், விசிகா அது தோத்த. விசிகாவும் பாமகவும் எப்பயுமே 2+2 பாலிடிக்ஸில் 4 ஆகாது, 0 ஆகும். தலித் ஓட்டும் வன்னியர் ஓட்டும் ஒன்றுக்கு ஒன்று டிரான்ஸ்ஃபரே ஆகாது. அது புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த அதிருப்தி இருக்குன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். அதிருப்தி இருக்குது, கோபம் கூட இருக்குது. கடுங்கோபம் இல்லை, பெரும் வெறுப்பு இல்லை. இந்த அதிருப்தியை, இந்த கோபத்தை அறுவடை பண்ணுற அளவுக்கு எதிர்கட்சிகள் கிட்ட இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பிளான் இல்லை. அது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ இப்போ இருக்க எல்லா பலவீனங்களையும் பார்த்து, இந்த விலைவாசி உயர்வு, மின்கட்டணம் உயர்வு, இது எல்லாத்தையும், வீட்டு வரி உயர்வு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கூட இப்போதைக்கு 5 கார்னர் ஃபைட், 5 முனை போட்டி வந்ததுன்னா இட்ஸ் டிஎம்கே அட்வான்டேஜ்னு தான் எனக்கு தோணுது. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சில் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறது, கவுன்சிலர்கள் தவறு செய்தால் அவங்க தண்டிப்பேன்றார். இந்த பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு வந்தது 2013-14. ஏன்னா கவுன்சிலருங்க அட்டகாசம் ஓவரா. ஏன்னா கவுன்சிலருங்களோட ஃபங்க்ஷனிங்கை வச்சு மக்கள் ஓட்டு போடுவாங்க. வீட்டில் வந்து ஒரு ரூம் போடுறதுக்கு வெளியில் கல்லை கொட்டினா கூட அங்கே போய் வந்து கட்டிங் கேட்குறாங்க. இப்படி தான் நிறைய பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு வந்தது. கவுன்சிலர்ஸால் நிறையா கவர்மெண்ட்டுக்கு, ஆளுங்கட்சிக்கு நிறையா பிரச்சனை இருக்குது. அதை உணர்ந்திருக்கார் அவர். அதனால தான் அந்த எச்சரிக்கையை வந்து கவுன்சிலர்ஸுக்கு கொடுக்குறார். லோக்கல் லெவலில் கரப்ஷன் வந்து புரூட்டலாக தாங்க இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை உணர்ந்து தான் அவர் கவுன்சிலர்ஸை குறி வச்சு பேசுகிறார். பட் ஸ்டில் அவங்களுக்கு டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ்னு எனக்கு தோணுது. அன்லஸ் பெரிய தவறுகள் ஏதாவது திமுக பண்ணிடுச்சு, அல்லது கள்ளக்குறிச்சி மாதிரி 1 or 2 இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அப்போ சிக்கலாயிடும். அது அவர் தான் பார்க்கணும். அது சார், நிறைவாக ஒரு கேள்வி. எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இருந்த அந்த பெண்கள் வாக்குகள் இப்போ திமுக பக்கம் இருக்கிறது ஒரு பலமா? திமுக பக்கம் முழுதாக அது வந்துருச்சா? இல்லை, அது ஓரளவு திமுக பக்கம் இப்போ திரும்பி இருக்குது. அந்த விமன் ஓட் பேங்கை குறி வச்சு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பவருக்கு வந்ததுலேருந்து திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கார். சுகாதாரமும் கல்வியும் என்னது 2 கண்கள்னு அவர் சொல்கிறார். இன்னும் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவர் போகிறது, திரும்ப திரும்ப கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி கடைசியாக கோயம்புத்தூரில் பேசும்போது கூட வந்து திருட முடியாத செல்வம் கல்வி தான் அப்படின்றத தொடர்ந்து பல இடங்களில் அவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஸோ அது கல்விக்கு அவர் கொடுக்குற முக்கியத்துவம், சுகாதார திட்டங்களை கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பாராட்டுக்குரியது. பெண்கள் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எஸ், மொத்தமாக இல்லாட்டியும் கணிசமான அளவுக்கு வந்து திமுக பக்கம் அது இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. இந்த 1000 rupees-உம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய இந்த இலவச பேருந்து, இவையெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது. மாதம் கலைஞருக்கும், எம்ஜிஆருக்கும், ஜெயலலிதாவுக்கும் இருந்த பெண்கள் வாக்குகள் கணிசமான அளவுக்கு அவங்களுக்கு இருந்த அளவுக்கு இல்லாட்டியும் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா வந்து திமுக கிட்ட இருக்குது, ஸ்டாலின் கிட்ட இருக்குது. அவர் அதை இன்னும் கன்சால்டேட் பண்ணார்னா 26 மீண்டும் ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இருக்கிறத விட கூடுதலாக பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் அவர் பிளான் பண்ணார்னு வச்சுக்கோங்க, இன்னோவேட்டிவாக. ஏன்னா அவர்கிட்ட ஒரு அட்வைசர் ஸ்டீம் இருக்குது, நான் கேள்விப்பட்ட வரையில். பெண்கள் வாக்கு வங்கியை குறி வச்சு நிறைய ஸ்கீம்ஸை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கப்பல் ஆஃப் ஸ்கீம்ஸ், 1 or 2 ஸ்கீம்ஸ் வந்து பெண்களை மட்டுமே குறி வச்சு அவங்க இன்னும் கூடுதலாக ஓரிரு திட்டங்களை கொண்டு வருவார்களே. ஆனால் அது 26 ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை மேலும் மேலும் வலுவாக்கும் என்று தான் நம்புகிறேன். கரெக்ட், உங்கள் கேள்வி கரெக்ட். அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா கிட்ட இருந்த அந்த பெண்கள் வாக்கு வங்கி கணிசமான அளவு இன்று ஸ்டாலின் பக்கம் இருப்பதாகத்தான் நான் கணிக்கிறேன். ஆனால் சார், இப்போ அந்த ஸ்கீமோட மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த விலைவாசி உயர்வு, சிலிண்டர் விலைக்கான மானியம் கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும், மோரோவர் இந்த வேலையில்லா திண்டாட்டம், இதெல்லாம் கூட பெண்களுடைய வாக்குகளை இவர் பக்கம் திருப்புறதுக்கு இன்னும் அதிக பலம் தரும் இல்லையா? இல்லை, அதில் வந்து இந்த சிலிண்டர் விஷயத்துலலாம் அவங்களால தேவையில்லாமல் சில வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2021 தேர்தலில் அவங்களோட வாக்குறுதியில் சில தேவையில்லாத அதாவது ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ப்ராமிசஸ்னு சிலதை கொடுத்து தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும், அந்த பர்செப்ஷனையும் மேனேஜ் பண்ணணும், அந்த சிச்சுவேஷனையும் அவங்க மேனேஜ் பண்ணணும். பட் என்னுடைய பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் ஓரிரு திட்டங்கள், பெண்களை மட்டும் குறி வச்சு ஓரிரு திட்டங்களை அவங்க அமல்படுத்தினாங்கன்னா, நிதிஷ்குமார் எப்படி பீகாரில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பல்டிமாமான்னு சொன்ன நிதிஷ்குமார் திரும்ப திரும்ப இங்கேயும் அங்கேயும் பிஜேபி லாலு பிரசாத் யாதவ்னு மாறி மாறி பல்ட்டி அடித்த நிதிஷ்குமார்
பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் பல்ட்டி அடித்தும் அதிகமாக சீட்டு ஜெயிச்சார். ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வாக்கு மதுவிலக்கில். ஸோ அந்த மாதிரி மதுவிலக்கில் ஏதாவது நீங்கள் கேட்டதால் எனக்கு சட்டுன்னு தோணுது. இப்போ மதுவிலக்கு மாதிரி டாஸ்மாகில் ஏதாவது சில அதிரடியான விஷயங்களை ஸ்டாலின் பண்ணார்னா பெண்கள் வாக்குகளை கண்டிப்பாக அவரால் இன்னும் அவரால் வந்து கவர முடியும். ஒரு விஷயங்க, டாஸ்மாக் வந்து ஒரு பெரிய கேடுங்க, ரொம்ப அளவு கடந்து போயிட்டுருக்குது. போதைப்பொருள் பழக்கம், இது ரெண்டும் திமுக கவர்மெண்ட்டுக்கு. இந்த கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சேலஞ்சு நான் பார்க்குறது போதைப்பொருள் பழக்கம். வெள்ளமாக ஓடுது போதைப்பொருள். பள்ளி மாணவர்கள் மத்தியில் கல்விக்கூடங்களில் இன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. கவர்மெண்ட் எவ்வளோ தான் பொய் சொன்னாலும் மறுத்தாங்கனாலும் பொய் தான் சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்க. ஆப்ரேஷன் கஞ்சா 1, 2, 3ன்னு சைலேந்திர பாபு டிஜிபியாக இருக்கும்போது பண்ணாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த நிலைமை அடங்கலை. நாளுக்கு நாள் மோசமாக இருக்குது. பள்ளி மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பழக்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு, எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சியில் வந்திருக்குது. அதே மாதிரி டாஸ்மாக், இது ரெண்டுலேயும் அவர் ஏதாவது செஞ்சாருன்னா அவருக்கு நல்ல பெயர் கூடும். குறிப்பாக இந்த டாஸ்மாக் விஷயத்தில் பூரண மதுவிலக்கை பற்றி கூட அவங்க யோசிக்கலாம். ஆனால் அது சாத்தியம் இல்லாதது. ஏன்னா நிதிஷ்குமார் ஜெயிச்சதுக்கு அதுதான் காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இவ்வளோ தவறுகளை பண்ணியும் எலெக்ஷனுக்கு 3 மாதம் முன்னால் மாறுறாரு. ஆனாலும் அவர் தான் ஜெயிக்கிறார். இன்றைக்கி 12 எம்பிஸை வச்சு மோடி கவர்மெண்ட்டையே ஆட்டி வைக்கிற லெவலில் மோடி கவர்மெண்ட்டோட 2 ஊன்றுகோல்களாக நாயுடுவும் நிதிஷும் தான் இருக்காங்க. காரணம் பெண்கள் ஓட்டு. ஸோ அந்த மாதிரி பெண்களை குறிவைத்து சில திட்டங்கள் நான் சொன்னேன் உங்ககிட்ட 2 நிமிஷத்துக்கு முன்னால். அதில் டாஸ்மாக் ஒரு முக்கியமான விஷயம். டாஸ்மாகில் வந்து அதை என்ன பண்ண முடியும்னு, அதாவது வந்து கடையை இழுத்து மூடுறது கடினமான, செயல்படாமல் இருக்கணும் சார். ஆமாம், இலக்கு வச்சு செயல்படாமல் இருக்கணும். ஆனால் குடிக்கிறவன் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. குடினாலும் குடிப்பான், குடிக்காதனாலும் குடிப்பான், எப்படினாலும் குடிப்பான். அதை வந்து அவர் வந்து எப்படி செய்ய போகிறான்னு தெரியல. இன்னொன்று, இந்த டெட்ரா பாக்கில் கொடுக்குறாங்க 90 கட்டிங், அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா எழுந்துருவாங்க. வயலுக்கு அரைச்ச நீர் ஆகிடும். நீ பஸ்ஸுக்கு இலவசமாக கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்கள் புருஷன் குடிச்சிட்டு வந்து வீட்டில் விழுறான்னா 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே இந்த விஷயத்தில் வந்து இப்படி வச்சுக்கலாங்க. நீங்கள் பூரண மதுவிலக்கு சாத்தியமற்றது. இனிமேல் டாஸ்மாக் நேரத்தை குறைக்கிறதும் சாத்தியமற்றது. கூடுதலாக இந்த 90 கொடுக்கறதோ அல்லது வந்து மதுவை ப்ரமோட் பண்ணுற மாதிரியான ஸ்கீம்ஸ் எதையும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா கூட அது அவங்களுக்கு பலமாக அமையலாம் என்று தான் நான் கருதுகிறேன். பெண்கள் வாக்குகளை குறிவைத்து ஓரிரு திட்டங்களை ஸ்டாலின் செயல்படுத்துவாரே ஆனால் அது 26ல் அவருடைய வெற்றி வாய்ப்புகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்பதுதான் என்னுடைய உறுதியான நம்பிக்கை. நன்றி சார், நிறைய தகவல்களை கொடுத்துருக்கிறீங்க. நன்றி. இதுவரை மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. இது மட்டும்தான். Paniyana Milky Mist. Only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.